பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேற்றப்பட வேண்டும். கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க வேண்டும், கடன்கள் நீங்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்றோம். நாம் செய்யக்கூடிய துஆ பிரார்த்தனை இறைவனிடத்திலே கபூலாக வேண்டும் என்று சொன்னால், நாம் சில நற்செயல்களை அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது நம்முடைய அனைத்து துஆவுமே கபூலாயிரும். அனைத்து பிரச்சனையுமே நாம் சரி செய்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடன் பிரார்த்தனை செய்வதை கொண்டும் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதை கொண்டும் அனைத்து பிரச்சனைகளுமே சரி செய்து கொள்ள முடியும். நான் ஒரு 15 வருடங்களாக குர்ஆனை கொண்டு எவ்வாறு நம்முடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வது என்று மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் எத்தனையோ பிரச்சனை, குடும்ப பிரச்சனையிலிருந்து, கணவன் மனைவி பிரச்சனையிலிருந்து, கல்யாணமாகவர்களுக்கு கல்யாணமாகி குழந்தை இல்லாத குழந்தை பெற்று, ஜின் செய்வினை உடையவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியாகி, இப்படி நோய் உள்ளவர்கள் எல்லா நோயும் மரணத்தில் போகக்கூடிய அந்த நோயிலிருந்து கூட காப்பாற்றப்பட்டு இந்த குர்ஆனை கொண்டு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இது எல்லாருக்கும் சாத்தியமே. அதற்காக நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்த வேண்டும். நாம் தினந்தோறும் சில திக்ர்களை ஓதிக்கொண்டு வர வேண்டும். இதை ஓதிக்கிட்டு வந்தோம்னு சொன்னோம்னா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்த சமயத்தில் என்ன துஆ கேட்டாலும் அந்த குர்ஆனை ஓதி அது நிச்சயமாக கிடைக்கும். அதனால் அப்படிப்பட்ட காலை மாலை திக்ர்கள் நம்ம சொல்லித்தரோம் இன்ஷா அல்லாஹ். இதில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அம்சமாக நீங்கள் கடைபிடிங்கள். இது இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமையும் வெற்றி தரக்கூடியது. மறுமையில் யார் அதிகமாக அல்லாஹ் திக்ர் செய்கிறாங்களோ அவங்கள மற்றவங்களுடைய விடவும் நன்மையில் அதிகமாகிடுவாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், அரசர்களே மாபெரும் அரசனாக உயர்ந்த ஒரு பதவிக்கு கிடச்சிடுவோம். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நன்மை தரக்கூடிய விஷயம் தான் இதே திக்ர். அது திக்ர் என்பது. அந்த திக்ர் நம்ம காலை மாலை தஸ்பீஹ்னு சொல்லுவோம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம யாருக்கும் சொல்லாதனால நம்ம யாரும் செய்கிறது கிடையாது. இப்போது எனக்கு தெரிஞ்ச பல்லாயிரக்கணக்கானவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம இதுக்கு முன்பு போடுற வீடியோக்கள் ஹேக் ஆகி போனதுனால நம்ம திரும்பவும் அந்த வீடியோவை போடுறோம். இன்ஷா அல்லாஹ் புதுசாக புதிய பேரில் போடுறோம், அப்துல் கார்ங்கிற பேரில் போடுறோம். எல்லோரும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். உங்கள் அனைத்து மக்களுக்குமே இதை அனுப்பி வைக்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நம்ம இன்னும் என்ன தான் தடுத்தாலும், என்ன தான் யாராவது திருடிட்டாங்க, நம்முடைய அந்த அத்தனை வீடியோ திருடிட்டாங்க. நம்ம மேலே உள்ள பாசம், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால ஓகே அல்லாஹ் இருக்கான் சரியா. அதனால் நம்ம மனம் தளரவில்லை. திரும்ப நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வான். நீங்களும் துஆ செய்யுங்க. எல்லாரும் நீங்களும் எப்படி உங்கள் பிரச்சனைக்காக துஆ செய்கிறீங்களோ அதுபோல் இறைவா உன் கிருபை கொண்டு அந்த திருடப்பட்ட அத்தனையுமே திரும்ப கிடைக்குன்னு துஆ செய்யுங்க. ஏன்னா எத்தனையோ மக்கள் எனக்கு கால் பண்ணுறாங்க, நம்ம கிடைக்கலையே அப்படின்ட்டு, அதாவது யூடியூப்பில் இல்லையே அப்படின்ட்டு. அது பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்யுங்க. உங்களுடைய துஆ பரக்கத்தான் அது ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஷா அல்லாஹ். நாமளும் தொடர்ந்து இந்த பணியை செய்து வருவோம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ நம்ம ஓத வேண்டியதுன்னு சொன்னால், டெய்லி காலையில் 3ஆம் கலிமான்னு சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலில் அதீம், இது 100 தடவை. இது ஹதீஸ்ல வருது. இந்த யார் இதனை ஓதுகிறார்களோ சூரியன் எங்கெல்லாம் உதித்து அது கதிர்படுகிறதோ அதை விட எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது. அப்புறம் எவ்வளோ பாருங்கள், சூரியன் எங்கெங்கெல்லாம் இருக்குது, உலகம் முழுவதுமா, உலகம் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துக்குமே அதனுடைய கதிர் போயிட்டு இருக்குது. அப்போ அந்த கதிர் எங்கெங்கெல்லாம் படுமோ அதை விட அதிகமான நன்மை நமக்கு கிடைக்கிது. இதுதான் நம்முடைய உள்ள அர்த்தம். சரிங்களா? நமக்கு அளவிட முடியாது. ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னால் அதனால் என்ன செய்யுங்க, இது 100 தடவை, காலையில் 100 தடவை, மாலையில் 100 தடவை.
காலையில் ஃபஜ்ருக்கு பின்னாடி, மாலையில் அஸ்ஸருக்கு பின்னாடி, இல்லைன்னா மக்ரிப் பின்னாடி, இல்லைன்னா இஷாவுக்கு பின்னாடி, ஏதோ ஒரு டயத்தில். அதே மாதிரி ரெண்டாவது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் கலிமான்னு சொல்லக்கூடியதை 100 தடவை. இதுக்கும் அதிகமான நன்மை இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இது நம்ம ஓதிட்டு வந்தோம்னா அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாக்கப்படும். காலையில் ஓதுனா மாலை வரையும், மாலையில் ஓதுனா காலை வரையும் பாதுகாக்கப்படும். மூன்றாவது இஸ்திஃபார், அஸ்தஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹ். அஸ்தஃபிருல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வ அத்தூபு இலைஹ், உன் பக்கமே நான் திரும்புகின்றேன். இது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் 100 தடவை இது ஓதுவதாகப்பட்டது உணவுடைய வாசலை திறக்கும். பாவ மன்னிப்புங்கிறது வந்து நம்முடைய தடைப்பட்ட அத்தனை வாசல் திறக்கும். இது மூணாவது. நாலாவது என்னன்னு சொன்னால் இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய நபிசா சொன்னாங்க 2 சூறாக்கள் சொல்லி அதில் இஸ்முல் ஆலம் மறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான், அதாவது ஆல இம்ரானில் 1வது வசனம் 2வது சிரமம். ஆல இம்ரான் என்பது என்ன, 3வது அத்தியாயம். அதில் 1வது வசனம் 2வது வசனமும் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இது 100 தடவை ஒதுக்குங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அர்த்தம் நம்ம அடுத்தது நம்ம சொல்லி தருவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்ததாக சலவாத், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. இது காலை மாலை. இது உங்களுடைய வாழ்க்கையில் சலவாத் வந்து அதிகமாக ஒதுக்கிடணும். நம்ம 150 தடவை வந்து குறைஞ்சபட்சம் ஓத சொல்கிறேன் காலை மாலை. அது குறைஞ்சபட்சம் 100 தடவை, இல்லைன்னா 150 தடவை ரொம்ப சிறப்பு. ஆகவே இதை நீங்கள் என்ன செய்ய சொன்னால், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வ பாரிக் வஸல்லிம். இது உம்மி செலவாத், ரொம்ப சிறப்பான செலவாத். இல்லை நீங்கள் ஏதாவது ஓதிட்டு இருந்தீங்கன்னா ஓதலாம். இந்த 5 விஷயங்கள், அதாவது 3ஆம் கலிமா, 4ஆம் கலிமா, இஸ்திஃபார், அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், 4 சலவாத். இதனை நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால் விடாமல் ஓதிட்டு வாங்க. இது ஓதிட்டு வரும் பொழுது குறைஞ்சபட்சம் நீங்கள் 20 நாள் இது ஓதிட்டு வந்த பிறகு, அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன பிரச்சனையோ அதை இந்த நம்ம குர்ஆன் வழி மருத்துவம்னு போட்டிருக்கோம். குர்ஆன் வழி பிரச்சனை தீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனீங்கன்னு சொன்னால் உங்களை அந்த குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. அந்த குரூப்பில் சேர்த்து விடும்போது உங்களுக்கு அந்த பாடங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த குரூப்பில் உங்களுக்கு 20 நாள் சென்று நீங்கள் பயிற்சியெல்லாம் செஞ்சு 20 நாள் சென்று முடித்த பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீங்கள் அதை பேசி அனுப்புனீங்கன்னு சொன்னால், நீங்கள் அதை அந்த நம்பருக்கு பேசி அனுப்பினா அவங்க எனக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு அது உள்ள பதில் நம்ம கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறாங்க, அதை நம்ம பார்க்க முடியலை. அதனால தான் இந்த குரூப் எப்படி இருக்கும். தனிப்பட்ட முறையில் யாரும் எனக்கு அனுப்ப வேணாம், குரூப்லேயே அனுப்பி வைங்க. தனிப்பட்ட முறையில் அனுப்பினா ஆயிரக்கணக்கான பேர் அனுப்புகிறாங்க, அவங்க டைமில் பார்க்குறதுக்கு. குரூப்புங்கும் போது நம்ம பார்த்துடுறோம், அதுதான் என்னுடைய விஷயம். சரி, அதே மாதிரி சுருக்கமாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே பேசி அனுப்புங்க. இது மாதிரி இதே திக்கர் செய்கிறேன், இந்த திக்கர்லாம் செய்கிற விஷயத்தை 5 நேரம் தொழுகிற விஷயத்தை சொல்லிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். கன்னியத்துக்குரியவர்களே, இப்படி நம்ம என்ன செய்ய சொன்னால் இந்த காலை மாலை செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பர் என்னென்னு சொன்னால் 90 25 96 93 55. இன்னொரு நம்பர் வந்து 98 40 92 59 49. இன்னொரு நம்பர் வந்து 63 70 40 47 50. இந்த 3 நம்பரில் ஏதாவது நீ அனுப்பினீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் குரூப்பில் இணைச்சிடுவாங்க. கன்னியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு 5 விஷயம் முக்கியம். 1வது 5 நேர தொழுகையை விடாமல் தொழுங்க. சுன்னத்தால் நஃபிலா தொழுகையெல்லாம் பேணி தொழுங்கள், பயபக்தியும் தொழுங்க. அதோட தஹஜ்ஜத், இஷ்ராக், லுஹா, அவ்வாபின் தொழுகையை தொழுக முயற்சி பண்ணுங்கள். அதில் பெரிய பாக்கியம் இருக்குது. 2வது விஷயம் சொன்னால், இந்த நான் சொன்ன அந்த தஸ்பிஹாத் 4 தஸ்பிஹாத்தும் செலவாத்தும் விடாமல் செஞ்சுட்டு வாங்க. 3வது குர்ஆனை நீங்கள் காலையில் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் ஓதிட்டு வாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம் அது. நிச்சயம் அல்லாஹ் கேள்வி கேட்பான். குர்ஆனை ஓத தெரியலையா, நான் மேலே சொன்ன அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வச்சுன்னு சொன்னால் உங்களை அந்த குரூப்பில் 3 மணி நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய அந்த குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க தஜ்வீதுன்னு ஓதுவதற்கும் அந்த 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 குரூப்பில் சேர்த்துக்குங்க. ஒரே சமயத்தில் நம்ம தஜ்வீதும் கற்றுக் கொடுக்குறோம். ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் வந்து எனக்கு எப்படி நீட்டி ஓதுன்னு தெரியாது, ஆனால் பார்த்து ஓதிக்கிட்டேன்னு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுபோல் சின்ன ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும், அது கற்றுக்கலாம். 3 மணி நேரம் நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க, அதை பயிற்சி பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். 4வது விஷயம் என்னென்னு சொன்னால், கன்னியத்துக்குரியவர்களே, உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள்.
சொந்த பந்தங்களை பேணிக் கொள்ளுங்கள். அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, அத்தாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுகள் செய்ய வேண்டியதெல்லாம் சரியாக செய்யுங்க. அது மாதிரி உங்கள் நாவுனாலேயோ உங்கள் கைனாலேயோ யாருக்கும் எந்த விதமான தீங்கு நினைச்சிடாதீங்க. அதே மாதிரி யாருடைய பொருளையும் அபகரிச்சிடாதீங்க. அது ₹1 இருந்த பொருள், ₹1 மதிப்புள்ள பொருளாக தான் சரிதான், அது போதும் நரகத்துக்கு போகிறதுக்கு. அவை எல்லாத்தையும் இப்போவே சரி செய்து கொள்ளுங்கள். யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க. புறம் பேசிங்கன்னா அவங்களுடைய நன்மையெல்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். நீங்கள் யாராவது புறம் பேசின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக அவரை பற்றி மற்றவங்கள்ட்ட நல்லா சொல்லி வச்சுருங்க. அவருக்கு ஏதாவது ஹதியா பண்ணிடுங்க. எப்படி சொன்னால் அலுமு சுரா ஓதி யாரெல்லாம் அதுக்கு பகரமாக நான் அவர் ஹதியா பண்ணுன்னு சொல்லிட்டு ஹதியா பண்ணி வச்சுருங்க. இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கான விஷயங்கள். ஆகவே இந்த விஷயங்களில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சரியாக செஞ்சுக்கோங்க. இதோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக அமைச்சுக்கிறது தான் மறுமையில வீட்டுக்கு அது காரணமாக அமையும். 5வது விஷயம்னு சொன்னால் நம்முடைய அத்தனை அமலையும் சரி செய்யக்கூடிய தஸ்கியான்னு சொல்லக்கூடிய இதயத்தை பரிசுத்தம் செய்தல். இதயம் பரிசுத்தமாக இருந்தால் தான் நாம் செய்யக்கூடிய அமலாம் கபூலாகும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டை கழுவி வச்சாதான் நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாடெல்லாம் சரியாக நல்லா சுத்தமாக வயிற்றுக்குள்ளே போகும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய அமல்லாம் சுத்தமானு சொன்னால் உங்களுடைய இதயம் சுத்தம் வேணும். அந்த இதய சுத்தம் எப்படி செய்கிறதுங்கிறதையும் நம்ம அந்த பயிற்சி கொடுக்குறோம். அதே இந்த 3 நம்பரில் நீங்கள் பேசுகிற போது 3 குரூப்லையும் சேர்த்து விட்ருவாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த இதய பரிசுத்தம் செய்யக்கூடிய இதய திக்ர் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஷேக் அல்லாஹ் எஹ்லான் பெரியாருக்கு உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கன்று ஆன்மீகமான முறையில் அவங்க அனுமதி கொடுத்தனால தான் மறைவான இந்த விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இல்லை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஆகவே இதை நீங்கள் அந்த இதய திக்ர் என்பதை அதை கற்றுக்கிட்டு 10 நாள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள், தொழுகையில் ஒரு ஆர்வம், தொழுகையில் ஒரு பயபக்தி, நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாவதற்கு காரணமாக அமையும். எல்லாமே ஒரு மாற்றங்கள். இத்தனை வருஷம் நீங்கள் தொழுகைக்கும் இப்போ உள்ள தொழுகைக்கும் ஒரு மாற்றங்கள் நீங்கள் பார்க்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதனை அனைத்து மக்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்து நன்மையான விஷயங்களை ஒருவருக்கு உதவியாக இருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, புதுசாக இப்போ நம்ம ஒரு சேனல் தொடங்கி இருக்கிறோம். அதனால் எல்லாருமே கீழே பாருங்கள், சேவ் பட்டன் இருக்கும். அந்த சேவ் பட்டன் அழுத்திங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும். அதில் அழுத்திங்கன்னு சொன்னால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் இந்த சேனல் மூலமாக இப்போ அப்துல் காதர் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சேனலில் நீங்கள் லைவில் என்ன செய்யலாம், திக்ர்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.